இலைகளை, தழைகளை, கீரைகளை கொண்டு நோய்களை அவர்கள் கட்டுப்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் நாம் அதை மறந்துவிட்ட காரணத்தினால்தான் நாம் பலவிதமான புதிய நோய்களுக்கு ஆளாகின்றோம். எனவே மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோல நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கொழுக்கட்டை மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதர் செடி வகை தாவரம். இதற்கே கொழுக்கட்டை மரம் அப்படின்னு பெயர் வந்ததுன்னா, இது கற்றாழை போலவே இலைகளை கொண்டு வளரக்கூடிய ஒரு புதர் செடி வகை தாவரம். இதோட வேர் பகுதிகளை நம்ம பார்த்தோம்னா கொழுக்கட்டை பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முடிச்சான வேர்களை கொண்டு இருக்கிறத அதை நம்ம பார்க்க முடியும். இந்த கொழுக்கட்டை மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மழை காலத்தில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான தொற்று நோய்களுக்கும் மிக பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு மரம்னு இந்த கொழுக்கட்டை மரத்தை சொல்லலாம். இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா வைரஸ் காய்ச்சல் வருது, சிக்கன்குனியா காய்ச்சல் வருது, டெங்கு ஃபீவர் வருது பார்க்குறோம். சொல்ல முடியாத பேரில் இருக்கக்கூடிய சில வைரஸ் காய்ச்சல்கள் ஏற்படுறதை பார்க்குறோம். இந்த காய்ச்சல்களுடன் கூடி ஏற்படக்கூடிய உடல் வலி, முட்டுகளில் ஏற்படுகின்ற இறுக்கம், அந்த இறுக்கத்தினால் நம்ம எப்போ போய் ரத்த பரிசோதனை பண்ணாலும் உடம்புல இன்ஃபெக்ஷன் இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ரிசல்ட்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேரை கவலைக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இன்றைக்கி கொழுக்கட்டை மரத்துக்கு இருக்குது. இன்றைக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா நிலவேம்பு கஷாயம் அப்படிங்கிறது நம்ம ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறதையும், சில கண்டிஷனுக்கு அதை உள்ளுக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் கொழுக்கட்டை மரம் அப்படிங்கிறது 10 நிலவேம்பு கஷாயத்திற்கு சமமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். ஒரு 10 கிராம் அளவுக்கு இந்த கொழுக்கட்டை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை எடுத்து 200 மில்லி தண்ணீர், அதில் 10 கிராம் சூரணம் இட்டு கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம உடலில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் நன்றாக அதிகமாவதை பார்க்கலாம். அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியங்களில் நிறைய குறிப்புகளில் நம்ம பார்க்குறோம். அந்த காலத்தில் தொற்று நோய்கள் ஏற்படும் போது எவ்வாறு அதை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள், அதே போல் அதிகமாக திருவிழா காலங்களில் தொற்று நோய்கள் ஏற்படாமல் எப்படி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கொழுக்கட்டை மரத்துடைய அந்த வேரை போட்டு கொதிக்க வச்சு தண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாருடைய வீட்டு வாசல்லையும் கொதிக்க வச்சுருப்பாங்களாம். அங்கே போகக்கூடிய வழிப்போக்கர்கள், அதே போல் யாருக்கு நீர் தேவை என்றாலும் சுகாதாரமற்று இருக்கக்கூடிய நீரை குடிக்க மாட்டாங்களாம். அவங்க இந்த ஒரு தண்ணீரை மட்டும்தான் குடிக்க உபயோகப்படுத்துவாங்களாம். இன்ஃபேக்ட் மதுரையில் பார்த்திங்கன்னா அழகர் திருவிழா அந்த ஒரு நிகழ்ச்சி வரும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கு கூட நிறைய இடங்களில் இந்த கொழுக்கட்டை மரத்தினுடைய வேரை இட்டு கொதிக்க வைக்கக்கூடிய அந்த தண்ணீரை மக்கள் அனைவருக்கும் கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இருந்து வர்றதை கூட நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு தொற்று நோய்கள் பரவாமல் இருப்பதற்கும் வயிற்றுப்போக்கு, காலரா, வாந்தி, பேதி, காய்ச்சலுடன் கூடி ஏற்படுகின்ற இந்த முட்டு வலிகள், அதே போல் சிக்கன்குனியா காய்ச்சல், இந்த மாதிரி பிரச்சனைகளை நன்றாக தடுக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த கொழுக்கட்டை மரத்திற்கு நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஈரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படுகிறது. ஒரு மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கொள்ளணும், அதில் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, சார் உங்களோட லிவர் லேசாக வீங்க ஆரம்பித்திருக்கிறது, உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரத்த பரிசோதனை பார்க்கும்போது லிவரோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கும். உடனே நம்ம என்ன நினைப்போம்னா, ஓகே எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படிம்போம். பட் அதையும் மீறி உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், மருந்துகள் இல்லாத ஒரு சூழல் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டக்குன்னு லிவர் ஃபங்க்ஷன் வேகமாக குறைய ஆரம்பித்து சிரோசிஸ் ஆஃப் லிவர் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போ ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் போதே எவ்வாறு நம்மளுடைய ஈரல் ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு இந்த கொழுக்கட்டை மரம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஏற்கனவே சொன்னார் மாதிரி 200 மில்லி தண்ணீருக்கு 10 கிராம் அளவுக்கு இந்த சூரணத்தை இட்டு கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை ஒரு மூலிகை தேநீராக காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு பின் முன்னும் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு வேளை 3 வேளை சாப்பிட ஆரம்பித்தோன்னா மிகப்பெரிய அளவில் அந்த ஈரலுடைய செயல்பாடில் அளவுகளில் மாற்றம் வரதை பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா
பசியின்மை இருக்கும், சோர்வு இருக்கும், தூக்கமின்மை இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், எப்போ பார்த்தாலும் உடல் அசதி இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போதும் உடல் அசதி, மதியம் உடல் அசதி, இரவு உடல் அசதி, சோம்பல் நிறையவே இருக்கிறத பார்க்கலாம். எஸ்பெஷலி இந்த மிடில் கிளாஸ் பீப்புள், ஒரு 40 இயர்ஸ் to 50 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு, அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இதற்கு காரணம் மன அழுத்தம் இருக்குது, இல்லை சாப்பாடு சரியில்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது எல்லாமே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஈரலுடைய செயல் குறைபாடில் தான். இதை சரி செய்வதற்கு பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை மரம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 40க்கு கிட்ட போகும்போது அவர்களுடைய மாதவிலக்கு காலங்களில் நிறைய கோளாறுகள் ஏற்படுறதை பார்க்குறோம். அவங்களுக்கு ஒன்று மாதவிலக்கு ஏற்படும் போது அதிகப்படியான உதிரப்போக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்கலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாதவிலக்கு நேரங்களில் அவங்க மன அழுத்தத்துடைய அளவு, எரிச்சல், சண்டை, கோபம் படுவது இது அதிகமாவதை பார்க்கலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வியர்வை, தேவையில்லாத வியர்வையுடைய அளவு மிக அதிகமாக இருப்பதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது ப்ரீ மெனோபாசல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு. பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா 190 பெண்களுக்கு இது வழக்கமாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மிகச் சுலபமாக இந்த கொழுக்கட்டை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு பாலில் கலந்து இரவு படுக்கும்போது ஒரு வேளை மட்டும் அப்படிங்கிற மாதிரி எடுக்க ஆரம்பித்தாலே மாதவிலக்கு ரொம்ப ஸ்மூத் ஆகிறத பார்க்கலாம். அந்த மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு 3-4 இயர்ஸ் சைக்கிள் ரொம்ப ஸ்மூத்தாக எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்லாமல் சரியாகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் எடை சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கொலஸ்ட்ராலில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், இதய பாதிப்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இடுப்பு வலி, முட்டு வலி சம்பந்தப்பட்ட எலும்புச்சத்து குறைபாடு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறைவதற்கு ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாகவே இந்த கொழுக்கட்டை மரத்தை உபயோகப்படுத்தலாம். இந்த வேர்ச்சூரணம் கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது. ஒரு கிலோவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் அல்லது 350 ரூபாய் தான் வரும். 10 கிராம் அப்படின்னு நீங்கள் எடுத்தால் கூட ஒரு 3 மாத காலத்திற்கே உங்களுக்கு அவ்வளோதான் வரும். ஸோ 3 மாத காலத்திற்கு ஒரே ஒரு தேக்கரண்டி போட்டு ஒரு தேநீர் போல் அருந்துகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே உடல் அளவில் உடலுடைய செயல்பாடுகளில் முக்கியமான உறுப்புகள்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு கருப்பை மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் ஆண்களுக்கு அவர்களுடைய கொழுப்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கு மிகப்பெரிய அளவில் அவையெல்லாம் உதவி செய்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த கொழுக்கட்டை மரத்தை பொறுத்தவரையிலும் இதை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக, ஒரு தேநீராக பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நாள்தோறும் சமூகத்தில் நடக்கும் பலவிதமான பிரச்சனைகளை பற்றியும் அதற்கான தீர்வினை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். எனவே இன்று என்ன சமூக பிரச்சனையை நம்முன் எடுத்து வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலேவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சமூகம் என்பது 2 பகுதிகளால் ஆனது. ஒன்று குற்றமிழைப்பவர்கள், இன்னொன்று குற்றமிழைக்கப்படுகிறவர்கள். ஒன்று வன்முறையை ஏவுகிறவர்கள், இன்னொன்று வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறவர்கள். ஒன்று ஒரு குற்றத்தை செலுத்துகிறவர்கள், இன்னொன்று அந்த குற்றத்தினுடைய விக்டிமாக, பலியாட்களாக மாறுகிறவர்கள். இப்படி குற்றமற்ற தன்மைக்கு இடையே 2 விதமான ஒரு பகுதியாக இந்த சமூகம் பிரிந்திருக்கிறது என்று நாம் சொல்லலாம். அப்படி பார்க்கிற போது ஒரு சமூகத்தினுடைய ஒரு மனிதர், அவர் எந்த தவறும் செய்யாமல், எந்த நியாயமும் இல்லாமல் இன்னொருவரால் தாக்கப்படுகிற போது அந்த குற்றமிழைத்த நபர் சட்டத்தால் தண்டிக்கப்படுகிறாரா இல்லையா என்பது வேறொரு பிரச்சனை. ஆனால் அந்த குற்றமிழைத்த நபருக்கு நிகராக ஒரு சமூகமும் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மேல் வன்முறையை செலுத்துகிறது. அந்த குற்றத்தின் காரணமாக அவர் அடைந்த பாதிப்புகளை மேலும் ஆழமாக்குகிறது என்பதுதான் நாம் யதார்த்தத்தில் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த சமூகத்தில் பாதிப்புகளுக்கு உள்ளானவர்களையே மேலும் மேலும் பாதிப்பிற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான அணுகுமுறை சமூகத்தில் பரவலாக இருப்பதை பார்க்கிறோம். இதை நாம் எத்தனையோ துறைகள் சார்ந்து நாம் சொல்ல முடியும். உதாரணமாக அரவாணிகள் அல்லது 3ஆம் பாலினத்தவர் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களை திட்டமிட்டு வன்முறைக்கு ஆளாக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மாறாக அவர்களை தங்களுடைய அலட்சியத்தால், புறக்கணிப்பினால் அவர்களை சமூகத்தின் விளிம்பிற்கு ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு மனநிலையும் இருக்கிறது. அதாவது ஒரு 3ஆம் பாலினத்தவரை நேரடியாக வன்முறைக்கு ஆளாக்குகிறவருக்கும்
அவரை ஒதுக்கி வைக்கிறவர்கள் அல்லது அவர்களை பார்த்து அருவருப்படைவர்களுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் கிடையாது என்பதுதான் உண்மை. அதே போல் இன்னும் பாலியல் குற்றங்களுக்கு ஆளானவர்கள், பல சமயங்களில் இந்த பாலியல் குற்றங்களுக்கு ஆளானவர்கள் அவர்களுடைய அடையாளங்கள் வெளியே தெரிந்துவிட்டால் அவர்கள் சமூகத்தில் வாழ்வது என்பதே மிகவும் கடினமாகி விடுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு குடியிருக்க வீடு கிடைக்காது. அவர்களை பார்ப்பவர்கள் எல்லாம் அந்த நோக்கத்தில் தான் பார்ப்பார்கள். அவர்களை ஒரு அவமானத்தினுடைய ஒரு சின்னமாக பார்க்கக்கூடிய மனோபாவம் என்பது இன்றும் இருக்கிறது. அதனால் தான் பாலியல் வன்முறைக்கு ஆளாகக்கூடிய பல பெண்களுடைய வாழ்க்கை என்பது அது அவர்களுடைய அந்த கொடுங்கனவு, அதாவது அந்த வன்முறைக்கு பின்னும் கூட நீடித்து கொண்டிருக்கிறது. சமூகம் அவர்களை தொடர்ந்து அத்தகைய ஒரு வன்முறைக்கு ஆளாக்கி கொண்டே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட வரிசையில் நான் பார்த்த ஒரு செய்தி, மிகவும் மனம் கசிய செய்யக்கூடிய ஒரு செய்தி. இந்த சமூகம், நம்முடைய பண்பாடு என்று சொல்லக்கூடியதெல்லாம் எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நிலைக்கு சென்று விட்டது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி ஒன்றை சமீபத்தில் பத்திரிகைகளில் பார்க்க முடிந்தது. அதாவது இந்த ஆசிட் வீச்சுக்கு உள்ளாகிற பெண்கள் நிறைய இந்தியாவில் இந்த போன்ற ஆசிட் தாக்குதலுக்கு உள்ளாகி தங்களுடைய தோற்றத்தை, கண்பார்வையை அல்லது முகத்தோற்றத்தை இழக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். பெரும்பாலும் ஒருதலை காதல் தொடர்பாகவோ அல்லது வேறு விதமான பழிவாங்குதல்கள் காரணமாகவோ பெண்களின் மீது இது போன்ற ஆசிட்டை வீசுவது, ஆசிட் ஊற்றி அவர்களை சிதைப்பது என்பது இன்றைக்கு ஒரு கொடூரமான பெண்களின் மீதான தாக்குதல் முறைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த ஆசிட் வீச்சு தொடர்பாக, அதில் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய அந்த கட்டுரையில் அந்த ஆசிட் வீசி அவர்கள் பாதிக்கப்பட்டதை விட அதற்கு பிறகு நடக்கக்கூடிய பல விஷயங்கள், இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கொடூரமானதாக இருக்கின்றன. அவை ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேலும் இன்னல் விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதைத்தான் அந்த செய்தி சுட்டி காட்டுகிறது. அதாவது ஆசிட் வீச்சுக்கு ஆளான ஒருவர் அவருக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்வது என்பது, அதாவது அவருடைய முகத்தோற்றத்தை அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக பழையபடி கொண்டு வருவது என்பது மிக நீண்ட காலம் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கிற போது இது போன்ற ஆசிட் வீச்சிற்கு ஆளானவர்கள் அவர்கள் இது போன்ற பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யக்கூடிய இடங்கள் என்பது வெகு சில இடங்களில் தான் இருக்கின்றன. நாடு முழுக்க அது பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அப்பொழுது அவர்கள் அந்த தங்களுடைய ஊரில் இருந்து இடம்பெயர்ந்து வந்து இந்த முகத்தை மாற்றியமைப்பதற்கான இந்த சிகிச்சைக்காக தங்கியிருந்து சிகிச்சை பெறுவது என்கிற ஒரு நிலை வருகிற போது நிறைய பேர் அவர்களுக்கு வாடகைக்கு வீடு கூட கொடுக்க மறுக்கிறார்கள். அதாவது அவர்களை பார்ப்பதே ஒரு அமங்கல சின்னம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதோடு அவர்களை பார்த்து அஞ்சுகிறார்கள். இது அந்த செய்தியிலே ஒரு பெண் சொல்கிறார், நான் ஒரு முறை ஒரு கர்ப்பிணியான ஒரு பெண் என்னை கண்டதும் கண்களை இறுக மூடிக்கொண்டார். காரணம், என்னுடைய முகத்தை பார்த்தால் அந்த குழந்தையும் அதுபோல கோர முகத்துடன் பிறக்கும் என்று அந்த பெண் நினைக்கிறார் என்று. உண்மையில் அதை படிப்பதற்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அதே போல் இன்னொரு செய்தி, ஒரு பெண் அதுபோல் வீடு தேடுகிற போது, இல்லை நாங்கள் இப்பொழுது தான் ஒரு புது வீடு கட்டியிருக்கிறோம், இங்கே ஒரு ஆசிட் விக்டிம், அதாவது ஆசிட் வீச்சினால் கோரமான ஒருவரை நாங்கள் இங்கே வைத்துக்கொள்ள விரும்பவில்லை, அதனால் வாடகைக்கு வீடு தர முடியாது என்று அவர்கள் சொன்ன அந்த செய்தியையும் கூட அந்த பத்திரிகை பதிவு செய்கிறது. இது எல்லாமே எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய சமூகத்தின் அடியாளத்தில் உறைந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான வெறுப்புணர்ச்சிகள், தப்பெண்ணங்கள் தான் முக்கியமான காரணம். இதன் காரணமாக, இயற்கையின் காரணமாகவோ அல்லது இது போன்ற ஒரு சந்தர்ப்பவசமாகவோ அல்லது வன்முறையின் காரணமாகவோ ஒரு அபாயங்களை எதிர்கொண்டவர்கள், வாழ்க்கையில் ஒரு சமூகத்தால் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், ஒரு சமூகத்தால் அரவணைக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் மேலும் மேலும் சமூகத்தால் துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள், சமூகத்தினால் மேலும் மேலும் அவர்கள் வீழ்ச்சிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு நிலையைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தன்னம்பிக்கை இழந்து போகிறார்கள். ஏனென்று கேட்டால், நீங்கள் ஒரு குற்றத்தினால் பாதிக்கப்பட்ட ஒருவராக, ஒரு சமூகத்தினுடைய அநீதியினால் நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒருவராக இருந்தால் உங்களுடைய சுற்றுச்சூழல் உங்களுக்கு எத்தகைய ஒரு தார்மீக ஆதரவை கொடுக்கிறது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தகைய தார்மீக ஆதரவை கொடுக்கிறார்கள் என்பதிலிருந்து தான் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக நீங்கள் போராடி வாழ்க்கையில் மேலே வருவதற்கான ஒரு தன்னம்பிக்கையை நீங்கள் பெறுகிறீர்கள். மாறாக தொடர்ந்து உங்களை அவமானப்படுத்துகிற, சிறுமைப்படுத்துகிற, இழிவுபடுத்துகிற விஷயங்கள் ஒரு சமூகத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் உண்மையில் மனமுடைந்து போய்விடுவீர்கள். நிறைய பேர் இன்றைக்கு செய்யக்கூடிய காரியம் என்பது அதுதான். அதாவது இந்த உலகம் என்பது ஏதோ மிகவும் ஒரு சரியாக இருப்பவர்களுக்காக, வசீகரமாக இருப்பவர்களுக்காக படைக்கப்பட்டது போன்றும், இது போன்ற ஒரு கோரமான விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் துரதிர்ஷ்டத்தினுடைய ஒரு சின்னங்கள் போன்றும் ஒரு நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது. இதைவிட ஒரு கொடூரமான மனநிலை என்பது வேறு எதுவுமே இருக்க முடியாது. நிச்சயமாக
ஒரு சமூகத்தில் யார் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, யார் இந்த சமூகத்தில் அநீதி இழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, யார் இந்த சமூகத்தில் பாரபட்சங்களுக்கு ஆளானவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களைத்தான் ஒரு சமூகம் முதலில் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்குத்தான் முன்னுரிமைகள் கொடுக்க வேண்டும். அவர்கள் மீது நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று ஒரு சமூகம் நம்ப வேண்டும். மாறாக அப்படிப்பட்ட எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் நாம் பாதிக்கப்பட்டவர்களையே மேலும் மேலும் பாதிப்புக்கு உள்ளாக்குகிற இது போன்ற ஒரு மனநிலை என்பது, அதாவது எப்படி ஆசிட் வீச்சுக்கு ஆளானவர்களை நாம் ஒதுக்கி வைக்கிறோமோ, அவர்களோடு உரையாட மறுக்கிறோமோ, அதே போல் இந்த சமூகத்தில் இயற்கையாகவோ சமூக ரீதியாகவோ பாதிக்கப்பட்ட பலரையும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் ஒன்றை மறந்து விடக்கூடாது. நாம் யாரை ஒதுக்கி வைக்கிறோமோ அவர்களைப் போல நாமும் ஒரு நாள் ஏதோ ஒரு விதத்தில் நாம் மாறக்கூடும். அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நிச்சயமாக யார் அரவணைக்கிறார்களோ அவர்கள் தான் அரவணைக்கப்படுகிறார்கள். யார் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் பதிலுக்கு அன்பு கிடைக்கும். மாறாக மனிதர்களை வெறுக்கிறவர்கள், மனிதர்களுடைய துயரங்களின் காரணமாக அவர்களை விலக்கி வைக்கக்கூடியவர்கள் ஒரு நாள் அந்த தண்டனையை தாங்களும் அடைய நேரிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகின் மகத்தான அன்பு ஒன்றுதான் எல்லா காயங்களையும் அது ஆசிட் வீச்சு உட்பட ஆற்றக்கூடியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கிரிக்கெட் பயிற்சியாளர் திரு ஹாரிங்டன். கிரிக்கெட் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவருக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆர்வம் சொல்லலாம். அதை பார்க்கறதுக்காக மணிக்கணக்கில் உட்கார்ந்துருந்து ரசிக்கிற நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். கிரிக்கெட்டில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களை ஒரு அகாடமியில் போட்டு அதை முழுமையாக ட்ரெயின் பண்ணுற நிறைய பெற்றோர்களும் இருக்காங்க. 25 ஆண்டு காலமாக ஒரு பயிற்சியாளராக இவரோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கிரிக்கெட் பயிற்சியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு பயிற்சியாளராக இருக்கீங்க. நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கீங்க. நீங்கள் சார்ந்திருக்கிற பள்ளி மூலமாகவே நிறைய பேர் பெரிய பிளேயர்களாக இன்றைக்கி மாறியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் பிளேயர்ஸ் போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதே ஒரு பெருமையான விஷயம். இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அலை உருவாயிருக்கு இந்த ஒலிம்பிக் அப்புறம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கிரிக்கெட் வந்து அப்படி இல்லை. இதுக்குலாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அது மேலே ஒரு கிரேஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. எல்லாருமே ரேடியோவில் மட்டுமே கேட்ட காலகட்டத்தில் கூட வயசானவங்க கூட முழுமையாக உட்காந்து ரசிச்சது இருந்துட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு பிளேயராக உருவாக்கணுன்ற ஒரு ஆர்வம் பெற்றோர் மத்தியில் கூட இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எந்த வயசில் நம்ம அது ட்ரைனிங் பர்ஃபெக்டாக இருக்கணுன்றத ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு கோச்சோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒரு அகாடமிக் அப்படின்னு வரும்போது படிப்பு அப்படிங்கிறத தாண்டி ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியமானது, இன்றைக்கி அதை அவங்களுக்கு எவ்வளோ தூரம் பெரிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்கள் நேரிலோடு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலுமே அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் எந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் சார்? டெஃபினட்டாக பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கூல், ஒரு பையனை வந்து ஒரு ஸ்கூலில் போடுறாங்க, ஒரு கேர்ள் வந்து ஒரு ஸ்கூலில் போடுறாங்க அப்படின்னும் இந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டு, ஸ்கூலோட ஆட்டிடியூட், அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்கும், அதோட ஃபிசிக்கல் டைரக்டர்ஸு, பிடி மாஸ்டர்ஸு, டீச்சர்ஸு, அகாடமி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸுமே வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அகாடமிஸ் தான். ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போடுவாங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ அந்த டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் நான் சொல்ல 75% நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து நிறைய படிக்கணும், நல்லா படிக்கணும், ஒரு பெரிய இடத்துல போகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுன்றது எல்கேஜிலேருந்து போடும்போதே வந்து அவங்க வந்து டிசைட் பண்ணி தான் போடுவாங்க. பட் பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 years பேக்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அந்த கல்ச்சர் ரொம்ப அதிகமாக பரவி இருந்தது. பட் லேட்டராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து அப்படின்னா கேம்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினரி கொக்கோலேருந்து ஆரம்பித்து, த்ரோபாலேருந்து ஆரம்பித்து, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரம் இன்டோர் கேம்ஸ்லாம் ஆரம்பிச்சு இப்போ அவுட்டோர் கேம்ஸ் வரைக்கும் நிறையா போயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து எப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் டு த ஆக்டிவிட்டீஸ்க்கு கொடுப்பாங்க. சில குழந்தைங்க வந்து தே ஆர் வெரி குட் இன் டான்ஸு,
வெரி குட் இன் கல்ச்சுரல்ஸில் போகும். சில பார்த்திங்க அப்படின்னா கேரம் நல்லாயிருக்கும், செஸ் நல்லாயிருக்கும். ஸோ சில பேர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபுட்பால் ஆடுவாங்க. பட் நிறைய மோஸ்ட்ல குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட் நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு 6-7 இயர்ஸ்க்கு பேக் ஃப்ரண்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து கிரிக்கெட் நெட்ஸ் வந்து போடப்பட்டுள்ளது. ஸோ கிரிக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஒரு மதம் தான் அது. ஸோ தமிழ்நாடை பொறுத்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் மும்பை பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து ரோடில் முதல்ல ஆரம்பிச்சு பீச் வரைக்கும் ஆரம்பிச்சு அப்புறம் ஜாலியாக ஒரு டென்னிஸ் பாலே ஒரு 1 hour அது அவங்க பசங்க சப்போஸ் ஆடுவாங்க. இந்த ட்ரெண்ட் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டூயிங் லாட் ஆஃப் 1983 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சர் கொஞ்சம் மாறிக்கிட்டே தான் வந்தது. ஸோ நிறையா ஸ்கூலில் எப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு கிரிக்கெட் டீம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிச்சு. இப்போ ஐ வாஸ் ஜாயின் இன் சென்ட் ஜான்ஸ் பெஸ்ட் நகர். ஸோ 1991 ஐ வாஸ் ஜாயின்டு. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேம்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்ட் இந்த கேம் ஆஃப் கிரிக்கெட். ஸோ என்ன பண்ணால் மேனேஜ்மெண்ட்டை போய்ட்டு சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது எனக்கு கிடைச்ச பிரின்சிபல் மாதிரியும் மேனேஜ்மெண்ட் கரஸ்பாண்ட் பண்ணி யாருக்கும் கிடைக்க சான்சஸே கிடையாது. எக்ஸப்ட் எப்படி சொல்லுவாரோ டாக்டர் கிஷோர் குமார் அப்படின்னு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா 50% நீங்கள் நிஜமாக படிங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு 45-50 மார்க்ஸ் எடுத்தால் போதும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த 8th standard வரைக்கும் லெட் தம் ப்ளே. ஸோ நிறைய ஆர்டர் நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் அந்த 8th நீங்கள் பார்த்தீங்கன்னா under 13 லெவலில் ஈ கேன் ப்ராசஸ். ஸோ ஒரு பையனை வந்து ஒரு 10 வயசு நம்ம சப்போஸ் எடுக்கணும்னு வைங்களா, அந்த 10 வயசு 13 வயசுக்குள்ளே வந்து ஒரு கிரிக்கெட் டீம் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த 13 வயசில் எப்படின்னா 20-25-30 குழந்தைங்க வந்துடும். ஒரு 2 டீம் கூட ஈஸியாக செட் பண்ணலாம். நிறைய ஸ்கூல்ஸில் இங்கே சிட்டியில் பொறுத்த வரைக்கும் 13 தான் வந்து அவங்களுடைய டேலண்ட் வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். ஸோ அந்த 13 வயசு நீங்கள் ஜஸ்ட் கேட்சப் பண்ணிட்டீங்க அப்படின்னா under 13 வந்து இன்றைக்கி சவுத் ஜோன் வரைக்கும் போயிடுச்சு, பெரிய லெவல் வரைக்கும் போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ இப்போ under 13 வந்து 14 மாற்றிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் டோர்னமெண்ட் மட்டும் ஒரு 10-12 டோர்னமெண்ட் வந்து under 14 மட்டும் வருது. இந்த 14 வயசு ஏஜில் அந்த பையன் வந்து இப்போ அந்த 13-14 வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த பையன் வந்து பெரிய லெவல் கிரிக்கெட் ஆடும் போது ஒரு 100 ஒரு 50 ஒரு 75 ஒரு 5 விக்கெட்ஸோ வாட் எவர் இட் இஸ் மீடியா அண்ட் ப்ரெஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். பட் இது வந்து எப்படின்னா லாங் டைம் ப்ராசஸ் த்ரூ அவுட் இயர் தே பிளேயிங். அந்த பையன் under 14 சப்போஸ் வரும்பொழுது செலெக்ஷன் ட்ரையல்ஸ் இருக்குது. ஸோ சிட்டியில் இருக்கவங்களுக்கு சிட்டி செலெக்ஷன்ஸ், டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன்ஸ். ஸோ த்ரூ தமிழ்நாடு தெர் இஸ் அ செலெக்ஷன் ஃபார் under 14 லெவல். ஸோ 14 அந்த பையன் ப்ராசஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நல்லா பண்ண அப்படின்னா he'll be sent for the சிட்டி ட்ரையல்ஸு. ஸோ சிட்டி ட்ரையல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 600-700 பேர் வருவாங்க. அதை ஃபில்டர் பண்ணி லாஸ்ட் வந்து ஒரு 80 வரும். 80-60 கொண்டு வருவாங்க. 60ல் 4 டீம் போடுவாங்க. ஸோ 4 டீம் இங்கே 4 டீம் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் 4 டீம் இருக்கும். இந்த கம்பெனிக்கு அதில் அந்த பையன் சர்வே பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் ஆடி டீசெண்டாக அந்த 3 மேட்ச்சில் ரன் ஆடினான்னா he'll be சென்ட் ஃபார் ஸ்டேட்டு. ஸோ இந்த ஸ்டேட்டு ஒருவேளை அந்த பையன் ஸ்டேட் ஆடிட்டான் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ஸ்கூலில் அப்படி தான் போச்சு. அதே மாதிரி நிறைய சிட்டி ஸ்கூல்ஸும் அப்படி தான் போயிருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பையன் நிறைய நல்லா வருது அப்படின்னும் போது ஸோ தே ஆர் கிவிங் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு த கேம்ஸ். கண்டிப்பாக சார். அந்த இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசும்போது பேரண்ட்ஸ் கிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. இப்போது நல்ல ஒரு பிளேயராக இருப்பாங்க, ஆனால் 9th standard வரும்போது பேரண்ட்ஸ்க்கு வந்து ஐயோ இப்போ எதுவும் வேணாம், 10th ஒரு ஃபியர் நம்ம வந்துடுது. இது ஒரு ஃபீவர்னு கூட நம்ம சொல்லணும். 10th 12th முடிக்கிற வரைக்கும் இல்லை இதெல்லாம் இப்போ கொஞ்சம் வேண்டாமே அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னேன். எப்படி இருக்குது சார் உண்மையிலேயே நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ண முடியுதா, இல்லை அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணுறாங்களா? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபேக்ட். இது நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வரும். under 14 வரைக்கும் ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணி கோச்சஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அந்த பையன் நல்லா வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் 10th அவன் ரீச் பண்ணி அந்த மே மாதத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்க ஒரு பிளான் பண்ணிடுவாங்க. நிறைய கோர்சஸ் போட்டுருவாங்க. அந்த 10th standardக்கு வர வேண்டிய கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஆரம்பித்து நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் போட்டு பேரண்ட்ஸ் மூலமாக உள்ள வருவாங்க. சார் இந்த மாதிரி சார் நீங்கள் போட்ட 4 வருஷத்து எஃபர்ட் வந்து இந்த 9th standard என்ன பண்ணுவோம் அப்படி பிரேக் ஆகிடும். 10th அப்புறம் பார்த்துக்கலாம் சார், 11th அவன் கண்டினியூ பண்ணலாம். அந்த 1 இயர்க்குள்ளே அந்த கம்ப்ளீட் நீங்கள் போட்ட அத்தனை எஃபோர்ட்டுமே வந்து கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டாக போயிடும். பட் சில பேரண்ட்ஸ்க்கு வந்து வி கேன் அட்வைஸ் தம். பட் சில பேரண்ட்ஸ் வந்து நிறையா புரியும், சார் ஓகே சார் லாஸ்ட் 2 months பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து ஒரு பையன் கண்டினியூஸ் ஆடுறதுக்கு பதிலாக அந்த 10th standard லாஸ்ட் 3-4 months இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாள் வர சொல்லுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்படி சொல்லுவோம்னா லாஸ்ட் இந்த சாட்டர்டே சண்டேஸ் யூஸ் பண்ணிக்கிங்க, ஃப்ரைடே ஒரு நாள் வாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்குள்ளே நம்ம நிறைய மேட்சஸ் வரும். ஸோ கிரிக்கெட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லெவல் சிட்டி லெவல் டோர்னமெண்ட்ஸ்லாம் வந்து 10th எக்ஸாமில் பேஸ் பண்ண மாட்டாங்க. எப்படி இப்போ ஐபிஎல் சிஸ்டமோட கேலண்டர் வருதோ, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு கேலண்டர் வருதோ, அதே தான் வந்து தமிழ்நாடு அசோசியேஷன் கேலண்டர். தமிழ்நாடு அசோசியேஷன் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்க எல்லா அசோசியேஷன்ஸும் அப்படி தான் பண்ணும். பட் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தே கேன் கோப் அப்.
அகாடமிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ டெஃபினட்டாக சொல்கிறேன், அந்த பையன் வந்து ஈவினிங்கில் நீங்கள் ஸ்டாப் பண்ணனாலும் வந்து படிக்க போகிறதே இல்லை. அவன் டெஃபினட்டாக வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், ஸோ புக்கை வச்சுக்கிட்டு எண்ணங்கள் ஃபுல்லாக வந்து கிரௌண்டில் தான் இருக்கும். ஐயோ மற்றெல்லாம் மேட்ச் ஆடுறாங்களே நம்ம அப்படின்னு. பேரண்ட்ஸ் வந்து அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பையனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பையன் நல்லா பண்ணுறானே அப்படின்னு போது அந்த பையன் 10th சப்போஸ் பாஸ் பண்ணி எப்படி இருந்தாலும் 70% இருந்தாலே போதும். அந்த பையன் ஈ கேன் கோப் அப் ஈஸி. ரெண்டுமே வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். பட் 11th ஸ்டாண்டர்ட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஃப்ரீ ஆகிடுவாங்க. பட் அந்த 11th ஸ்டாண்டர்ட் சப்போஸ் உள்ளே வராங்க பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் 16 ஸ்டேட் அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் வந்துடும். யூ கேன் கோ ஃபார் ஹையர் டிவிஷன். அதுக்குள்ளே இந்த 5th டிவிஷன் 5th ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா, தமிழ்நாடு அசோசியேஷனோட 5th டிவிஷன் வரும். 5th 4th 3rd இஃப் இட் இஸ் ரியலி குட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா அப்ரஜித், இந்திரஜித், அபினவ் முகந்த், என் சூரஜ், ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர் சொல்லிகிட்டே போகலாம். கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஆர் அஸ்வின். எனக்கு தெரிஞ்சு ஆர் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈ இஸ் வெரி குட் இன் அகாடமி அண்ட் ஸ்போர்ட். அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்க சப்போர்ட் மாதிரி எந்த பேரண்ட்ஸும் சப்போஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா தே நோ வாட் இஸ் வாட். ஸோ இன்றைக்கி எவ்ரிபடி டாக்கிங் அபவுட் விராட் கோலி, அஸ்வினை பற்றி பேசும்போதுன்னா அவங்க வந்த கஷ்டங்கள், அவங்க வந்த பாதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுல் டைம் ஆடுவாங்க, கிரிக்கெட் ஆடுவாங்க. அதே சமயத்தில் தே சாக்ரிஃபைஸ் ஆல் த டைம் ஃபார் ஸ்டடீஸ். ஸோ ரெண்டுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். பேலன்ஸ் பண்ணால் தான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா கே ஸ்ரீகாந்த், ஸோ இ இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜினியர். ஸோ யூ கேன் பேலன்ஸ் போத். அந்த மாதிரி பார்த்தா ஜெவல் ஸ்ரீநாத் எடுத்துங்க, அனில் கும்ப்ளி எடுத்துங்க, எல்லாமே ஆல்மோஸ்ட் தேர் ஆல் வெரி வெல் ஆஃப். அந்த மாதிரி என்ன பேரண்ட்ஸ் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்க. ஸோ நம்ம பையனால் பண்ண முடியும் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டடீஸ் டைமில் வந்து இந்த டியூஷன்ஸ் வைக்க மாட்டாங்க. ஆஃப்டர் 7 o'clock 7 to 10 7 to 9 ஒரு நல்ல கிரிக்கெட்டர் தன்னை வகுத்து கொள்வதற்கு முக்கியமான காரணம் அந்த டைம் டேபிள் மாதிரி போட்டுடணும். ஒன்று ஏர்லி மார்னிங் அவங்க ஜஸ்ட் கோ ஃபார் டியூஷன்ஸ், ஸ்கூலிங், ஈவினிங் கம்ப்ளீட்டாக வந்து நெட்ஸில் இருக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் எப்படி பர்ஃபெக்ட், ப்ராக்டிஸ் மேக்ஸ் எப்படி பர்ஃபெக்ட் அப்படி இருக்கும். அதை விட்டுட்டு வந்து என்ன நான் வந்து 6 மாதம் தான் இருக்குது எனக்கு வந்து ஸ்டடீஸ்னால் மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பேரண்ட்ஸோட கம்பல்ஸ்னால படிக்கிறேன்னு சொல்ல டியூஷன் போயிட்டு தே ஜஸ்ட் மைண்ட் வந்து வேறு மாதிரி டைவர்ட் ஆகிடும். ஸோ 11th நீங்கள் உள்ளே வரும்போது ஒன்றுமே இருக்காமல் போயிடும். ஸோ டைவர்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் டைவர்ஷன் வந்து 15-16 இயர்ஸில் வந்து நிறைய டைவர்ஷன் வந்துடும். ஸோ தே ஜஸ்ட் லெட் இட் பி இந்த ஸ்போர்ட், எனி ஸ்போர்ட், நாட் ஒன்லி கிரிக்கெட், எல்லாமே வந்து எப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலே உங்களுடைய மைண்டு உங்களுடைய கல்ச்சர் எல்லாமே வந்து இட் இஸ் வெரி டீசென்ட்டு அண்ட் தென் யூ ஜஸ்ட் கோ அப். பட் ஒரு கோச்சாக வந்து அண்டர் 18 வரைக்கும் வரவங்க வந்து அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போகும்போது நிச்சயமாக ஒரு பெரிய ரெகக்னேஷன் வந்துடும். அதில் வந்து அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கணும் போது ஒரு கோச்சாக இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிக்குது சார்? ஸ்கூலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்கூல் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் கோச் ஷுட் பி டெடிகேட்டட். ஒரு நல்ல கோச் வந்து கிடைச்சா தான் ஒரு பிளேயரால் மேலே வர முடியும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு எடுத்திங்கன்னா நிறைய அகாடமிஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக அகாடமி இருக்குது. கிரிக்கெட் அகாடமி பார்த்தீங்கன்னா சம்மர் கேம்ப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேப்பர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்ணமனு வரும். அதுக்கப்புறம் மே மாதம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே காணாமல் போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 கேம்ப் வந்து ரெகுலராக த்ரூ தி இயர் அது பாட்டுட்டு போயிட்டுருக்கோம். ஸ்கூலும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்கூல் வந்து கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வேறு எல்லா கேமுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது இது இண்டிவிஜுவல் வந்து அது வந்து ஈஸியாக வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கணும். பட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோச் இப்போ என்னோட அகாடமி பார்த்தீங்கன்னா என்னடி ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 6 o'clock 6 to 8 o'clock. 8 o'clock அப்புறம் என்ன பண்ணுவோம், வி ஜஸ்ட் லெஃப்ட் அவுட். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக போயிடுவாங்க. போயிட்டு ஈவினிங் திருப்பி என்ன பண்ணுவாங்க, மார்னிங் ஜூனியர்ஸ் வராங்க, வைங்க ஈவினிங் சீனியர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ சாட்டர்டே சண்டேஸ் வி கேன் கோப் அப். ஸோ வி கேன் ட்ரெயின் தம் ஃபார் 4 hours. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஒரு டீம் வந்து கரெக்டாக வரும். நடுவில் வந்து நிறைய மிஸ் ஆப் இருக்கும். when you are losing something you should not lose your heart. மேட்சஸ் போகும்போது கிரிட்டிசைசேஷன் நிறைய வரும், தேவையில்லாமல் பண்ணுறாங்க, என்ன போகிறாங்க தோக்குறாங்க அப்படின்னும் போது நிறைய தோல்விகள் வரதான் செய்யும். பட் அதெல்லாம் கோப்பப் பண்ணி ஒரு பையனை செலெக்ஷன் ட்ரையல்ஸ் நீங்கள் அனுப்பிச்சு அந்த பையன் மேலே போகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், யூ மஸ்ட் ட்ரெயின். பட் அந்த பையனோட பிஹேவியர்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். சப்போஸ் அந்த பையன் நல்லா பண்ணிகிட்டே இருப்பான், நடுவில் கொஞ்சம் மிஸ் போயிடும், சரியாக ஆட மாட்டான், அவனை கூப்பிட்டு நிறைய கன்வின்ஸ் பண்ணி அவன்கிட்ட என்ன பேசி என்ன ப்ராப்ளம் இருக்குது, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, டியூஷன்ஸ் ஏதாவது பிரச்சனையா, வெளியில் ஏதாவது பிரச்சனையா, ஸ்கூலில் ஏதாவது ப்ராப்ளமா, இதெல்லாம் வந்து ஒரு கோச்சோட டியூட்டிஸு. ஒரு கோச் எப்படின்னா ஈ ஷுட் நோ டு எக்ஸிபிட் த டேலண்ட். எப்படி ஆடணுன்றதை சொல்லித்தரதுக்கு அந்த கோச்சுக்கு தெரியும். கோச் ஷுட் பி நோ டு டாக், எப்படி பேசணும்னு கம்ப்ளீட்டாக தெரியும். இந்த கோச் வந்து ஃபஸ்ட்டு பிளேயர்ஸ் முன்னாடி இருக்கணும் உள்ள கிரவுண்டில். இப்போ 6 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு கோச் 7 மணிக்கு வந்துட்டு 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம் வந்து அது உருப்படவே போய்டும். அது ஸோ நல்ல ஒரு ஸ்கூலிங்க்கு முக்கியமானது ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ் மட்டும் இல்லை, அந்த பர்டிகுலர் கேமில் இருக்கிற அந்த கோச் தான் வெரி இம்பார்ட்டன்ட்டு. எல்லா டேலண்ட்டையும் வந்து நீங்கள் சப்போஸ் டெக்னிக்கலி வைஸ் யூ ஷுட் பி வெரி வெரி சவுண்டு. இந்த சவுண்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து கோச்சுக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும். ரெண்டாவது பசங்களோட டேலண்ட் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். சில பசங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அதில் வந்து உனக்கு ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அனுப்பிச்சிடுவாங்க. சில பசங்க எப்படி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கும், ஸ்லோவாக தான் ஆடுவாங்க. சில பசங்க ரொம்ப குயிக்காக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு டீம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 பேர் சர்வே பண்ண போதும், 6 பேர் நல்ல சூப்பர்லேட்டிவாக இருந்துட்டு லாஸ்ட் ஒரு 5 பேர் ஒரு மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த டீம் அழகாக கொண்டு போகலாம். அது நிறைய சான்சஸ் இருக்குது. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஸ்கூல்ஸில் நான் பார்த்துருக்கேன், அக்கார்டிங் டு த பேட் சைஸ் பேட்ஸ் எல்லாமே வெயிட்டாக இருக்கும். வாங்கி என்ன பண்ணுவோம், அப்படியே கொடுத்துருவாங்க பேரண்ட்டு. கோச் அதை வந்து பார்த்துட்டு என்ன சைஸ், அந்த பையன்கிட்ட ஒரு 45 kg இருப்பான், அந்த பேட் எப்படி இருந்தாலும் 1.5 kg இருக்கும். ஸோ அந்த பேட்ஸ் போட்டு ஓட முடியாது. நான் ஒரு மேட்ச் ரீசெண்டாக பார்த்தேன், ரன் அவுட் ஆகிட்டே இருந்தாங்க ஒரு ஸ்கூல் கிடையாது, ஒரு 4-5 பேர் ரன் அவுட். அதுக்கப்புறம் கோச் திட்டிகிட்டே இருந்தார். நான் ஜஸ்ட் கால் த கோச், வாங்க சார் அப்படின்னு, அந்த பேட் கொடுப்பா அப்படின்னு. பேட் எடுத்து பார்த்தா அந்த பேட் நாட் மோர் தென் 850 grams மேலே இருக்கவே கூடாது. நான் சொன்னேன் 1 கிலோ மேலே இருக்குது, அந்த பையனால் பேக்கில் தூக்கவே முடியல. அந்த பேட்ஸ் பாருங்கள், அந்த பேட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 300 grams இருக்கணும், எல்லாம் ஒரு half kg இருக்குது. எப்படி ஓடுவோம், பிட்வீன் த விக்கெட்ஸ் எப்படி சார் ஓடுவோம்? டெக்னிக்காக நீங்கள் அதை பார்க்கணும். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, கோவப்படாதீங்க. இதுதான் முக்கியம். ரெண்டாவது, பிட்வீன் த விக்கெட்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பசங்க செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லிக் கொடுத்துருக்கணுன்ற மாதிரி. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கமர்ஷியல் ஓரியன்ட். காலையில் வராங்க, அவங்க பாட்டுன்னு வருவாங்க, கொஞ்சம் லேட்டாக வருவாங்க, போயிடுவாங்க. அதே மாதிரி நிறைய அகாடமிஸ் பார்த்துருக்கேன். இப்போது நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயங்கள் வந்து கார்ப்பரேட்லாம் வந்து இப்போ நிறைய இன்வால்வ் பண்ணிட்டாங்க, நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவோம், சாட்டர்டே வரைக்கும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. சண்டே என்ன பண்ணுறாங்க, போய்ட்டு என்ஜாய்லாம் பண்ணுறதே கிடையாது, வெளியில் சுற்றுலாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் த கிரவுண்ட்ஸ் இந்த சிட்டி புக் பை த கார்ப்பரேட். ஸோ இப்போ நாங்கள் ரீசெண்டாக என்ன பண்ணிங்கன்னா, கார்ப்பரேட்டோட டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணோம். 20 டீம் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அக்ஸஞ்சர்லேருந்து ஆரம்பிச்சு, எல்லாம் காக்னிசன்ட்லேருந்து ஆரம்பிச்சு, எவ்ரிபடி ஃபார்மிங் அ டீம். தே வாண்டட் ரிலாக்ஸ். ஒன்று. ரெண்டாவது, அவங்க வந்து டெஃபினட்டாக தங்களுடைய கம்பெனிக்கு ஒரு டீம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படின்னா, இப்போ இன்றைக்கி இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்குள்ளே அவங்க ஒரு 16 under 16 டெவலப் பண்ணி அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செலெக்ஷன்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா, இல் பி ரெப்ரசன்ட் தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னும் போது, இப்போது டிஎன்சியை பொறுத்தவரைக்கும் டிஎன்பியில் வந்து தமிழ்நாடு பிரீமியர் லீக் வந்துருச்சு. ஸோ வேறு எங்கெல்லாம் நீங்கள் லுக் அண்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா, மதுரை, கோயம்புத்தூர், நீங்கள் சப்போஸ் ஆரம்பிச்சு கரூர்லேருந்து ஆரம்பிச்சு, நீங்கள் திருநெல்வேலியில் ஆரம்பிச்சு, எங்கே பார்த்தாலும் பிளேயர்ஸ் நிறையா வந்தாச்சு. ஸோ முகம் தெரியாத ஆட்கள்லாம் வந்து எக்ஸிபிட் த டேலண்ட் அப்படின் போது நம்ம வந்து பார்க்கும்பொழுது, இந்த ஊரில் இதெல்லாம் இருக்கா, ஸோ ஓகேண்ணா, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்பொழுது வேலை வாய்ப்புகள் உண்டு. நாளைக்கு வந்து இந்தியாக்காரர் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஹண்டிங் ஃபார் த டேலண்ட்ஸு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸலண்ட் ஃபீட்பேக் இது. இந்த டிஎன்பிஎல்ன்றது ஒரு மாதிரி, அதே மாதிரி ஐபிஎல் அதே மாதிரி தான். ஸோ இந்தியாவில் நீங்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எக்கச்சக்கமாக தராங்க. பட் அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கணும். ஒரு அப் டு த லெவல் ரீச் பண்ண பிறகு என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு 30% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னாப்பா, நல்ல வேலை கிடச்சிடுச்சு, நல்ல சம்பளம், ஓகே கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, இனிமேல் ஆட வேணாம். பட் அதை நீங்கள் டெடிகேட்டடாக கொண்டு போகணும். யூ ஜஸ்ட் கோ அப் டு, உங்களால் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஆடலாம். உங்களால் முடியல அப்படின்னும் போது ரிட்டையர்மெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட் டிவிஷன் ஆடுறீங்க, ஃபஸ்ட் டிவிஷன் நீங்கள் சப்போஸ் ஆடிட்டு இருக்கும்போது நீங்கள் 2-3 நீங்கள் ஆடினீங்க அப்படின்னா, யூ வில் பி கால் ஃபார் த செலெக்ஷன்ஸு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்தியா ஏ, இந்தியா ஏ, இந்தியா பி, இந்தியா ப்ளூ, இந்தியா ரெட் எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம்லேயே ரெஸ்ட் ஆஃப் இந்தியன் ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போது இந்தியாவில் வந்து 4 டீம் பிரிச்சிடுறாங்க. ஸோ அதுலேருந்து எடுக்கிறாங்க செலக்டர்ஸ் வந்து உங்களை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் ஏ டீம் ஒன்று போகும், இந்தியா வந்து ஆல்ரெடி வந்து இந்தியா பின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் பங்களாதேஷ்க்கு ஒரு டீம் போகுது, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டீம் போகுது. அப்படின்னும் போது யூ ஆர் வெரி வெல் வெஸ்டட். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஐடென்டிஃபை இந்த பப்ளிக். நீங்கள் யாருன்னு, ஒரு கிரிக்கெட்டர் ரோட்டில் வாக் பண்ணி போகும்போது ஒரு இந்தியாவுக்கு ஆடிட்டானா, ஹீ கேன் ஐடென்டிஃபை வெரி வெரி ஈஸிலி. அவனை சுற்றி ஒரு கும்பல் வந்து சினிமாக்காரங்க எதுக்காக இப்போ வந்து ஐபிஎல் வந்து ஏலம் எடுக்கிறாங்க. ஸோ அது அப்படி தான் ஆயிடுச்சு இப்போது. அதனால் வந்து இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து இப்போ எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியுது, டென்னிஸில் எவ்வளோ மார்க்கிங் இருக்குது, கிரிக்கெட்டில் எவ்வளோ இருக்குது. இப்போ பேட்மிண்டன் இது பார்த்திங்க அப்படின்னா, ஆஃப்டர் த சிந்து அவங்களுடைய கிரேட்டஸ்ட் எஃபர்ட் லாங் இயர்ஸ் இருக்குது. 8 வயசில் போட்ட எஃபர்ட்டு, கோபிச்சந்தோட ட்ரைனிங்கு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா, வெரி ஹாப்பி டு see that அந்த மாதிரி அந்த மெடல் கிடைக்கும் போது இன்றைக்கி அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ எவ்ரிபடி ஸ்டார்டட். இப்போ என்ன பண்ணுவாங்க, அதுதான் ஒரு மோட்டிவேஷனு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாக்ஷி, அதே மாதிரி அதாவது இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் கேம்ஸு. டீம் கேம் வரணும் அப்படின்னா கோச் ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நல்ல கோச்சு இட் இஸ் ஆல்வேஸ் தேர். அந்த ட்ரைனிங்க்கு வந்து ஏற்ற மாதிரி இருக்கணும். அந்த செஷன்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஈவன் இஃப் இட் இஸ் ரெயின், அவங்களுக்கு இன்னும் ஒரு நிச்சயமாக மழை வருதா ஃபோன் பண்ணி இல்லைப்பா நீ ப்ராக்டிஸ்லாம் சொல்லாமல் ஃபிட்னஸ் சென்டரில் கொண்டு போயிடலாம். ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு half an hour ஃபிட்னஸ், ஒரு 40 minutes ஃபிட்னஸ். த கோச் ஷுட் டாக் டு தெம். அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்க டேலண்ட்லாம் வெளில கொண்டு வந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து எப்படின்னா அந்த ப்ரீத்லேயே வைக்கணும். ஸோ நாளைக்கு மேட்ச் இருக்குது, இப்போ வந்து ஒரு டியூஸ்டே மேட்ச் இருக்குன்னா சாட்டர்டேலேருந்து யூ ஜஸ்ட் கீப் டாக்கிங் டு தெம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பசங்களுக்கு என்னன்னா, நம்ம கோச் வந்துட்டாங்க, நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா முடியாதுன்றது சொல்லவே முடியாது. அது ஒரு பெரிய டீம், அதை ஜெயிக்கவே முடியாதுன்ற வார்த்தைகள் கோச் வாயிலும் வரவே கூடாது. அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் அவங்ககிட்ட பேசும்போது பாசிட்டிவாக தான் பேசணும். இது பாசிட்டிவ் அப்ரோச் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கோச் ரோல். வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கும், காலேஜ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கும். பட் எல்லாம் வாங்கி தான் தர முடியும். பட் விளையாட வைக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது, அந்த பையனை மேலே கொண்டு வரது உங்கள்கிட்ட இருக்குது.
என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணணும். ஆஸ் அ கோச் நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ ஒரு பையன் got 100 runs வைங்களேன், இமீடியட்டாக யூ ஷுட் நோ டு ரைட் டு த பேப்பர்ஸ். நீங்களே எடுத்து நீங்களே என்ன பண்ண லெட்டர்லாம் எடுத்து ஸ்கூல் லெட்டர் எடுத்து நீங்கள் அந்த பையனுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்து அது நீங்கள் ப்ரெஸ்க்கு அனுப்பிச்சு ஹிந்து எக்ஸ்பர்ட் எக்கானமிக் எல்லாத்துக்கும் அனுப்பலாம். அனுப்பிச்சு நாளைக்கு அவங்க போட மாட்டோம் சொல்லவே மாட்டாங்க. இஃப் இட் இஸ் ஸ்பேஸ் டெஃபினட்டாக உடனே வந்துடும். அது இந்த மாதிரி வி ஆர் டூயிங் லாங் 20 years நாங்கள் பண்ணுற காரணமே அதான். நிறைய எக்கச்சக்கமாக வரும். ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஃபோட்டோவும் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பையனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி பாய்ஸ் நிறைய வரும்போது ஸோ பீப்புள் கேன் நோ, ஓ இந்த பையன் நான் இந்த ஸ்கூலில் படிக்கிறான், இந்த பையன் நான் போன மேட்ச் 100 அடித்தான். ஸோ அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீடியா எக்கச்சக்கமாக வருது. ஒரு 200 அடிச்சாலும் சரி, ஒரு பையன் 1000 ஆனாலும் சரி. நேற்றுக்கு நீங்கள் சப்போஸ் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரஜித் ஒரு டீம், இந்திரஜித் ஒரு டீம். ஸோ 2 டீமுக்கும் வந்து நீங்கள் ஆடும்போது எப்படின்னா மக்கள் ஆர்வமாக பார்ப்பார்கள் அப்படின்னு ஒரு கேப்ஷன் வரும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் வி அசோசியேட் வித் தம் பாஸ்ட் 10 years. ஸோ சின்ன வயசு தான் தெரியும். ஸோ தே ஆர் டூயிங் வெரி வெல். இப்போ வி எக்ஸ்பெக்டிங் தம் டு ப்ளே ஃபார் த கண்ட்ரி. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேர்ல்ட் கப்லாம் ஆட்டு வந்துச்சு. ஸோ இந்திரஜித்தை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக சரி, அப்ரஜித்தும் சரி. அதே மாதிரி இந்த டீமில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 பேர் இருக்காங்க. இந்தியா ரெகக்னிங்க்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வி லைக் டு see இப்போ எல்லா பாய்ஸுமே அவங்களுக்குலாம் வந்து இவங்களாம் ஒரு மாடல் மாதிரி. ஓகே நம்மளால் ஏன் பண்ண முடியாதுன்னு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேஷன் கேவ் லாட் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ். ப்ரைவேட் லிமிடெட் நிறைய எக்கச்சக்கமாக ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து நிறைய டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட். ஸ்டடீஸ் ஒரு பக்கம் பாண்ட் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்னா நம்ம பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணி அந்த டைம் இப்போ எங்கள் ஸ்கூல் மாதிரி சில நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த டைமில் மேட்சஸ் வந்ததுன்னா தனியாக ஒரு சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அந்த வீக் எல்லா எக்ஸாம் யூ ஜஸ்ட் கோ ஹெட். அந்த பசங்க ஒரு 15 பேர் தே வெரி ஹாப்பி. மென்டலி தே என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம எக்ஸாம் இல்லை, வி கேன் கான்சன்ட்ரேட் திஸ். முடிச்சுட்டு வந்த பிறகு என்ன பண்ணுவோம், தனியாக டீச்சர்ஸ் போட்டு என்ன பண்ணுவாங்க, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் வரும். ஸோ அவங்க ரெண்டுமே வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஐ டூ. ஏன்னா பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட் நான் வந்து 8 o'clock வச்சுருக்கேன் எக்ஸாம்ஸ். ஸோ 8 to 10 ஆடுவாங்க. அம்பாட்னு உட்காந்து எழுதுவாங்க. நான் தான் சூப்பர்வைஸ் பண்ணுவேன். பேரண்ட்ஸ்லாம் வெளில உட்காந்துருப்பாங்க கூட்டு போகிறதுக்கு. ஸோ யூ டேக் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கோச்சோட பார்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக சார். கோச் இதை பற்றி பேசும்போது இன்னொன்று, நம்ம இந்த ப்ரீமியர் லீக் வந்ததுக்கப்புறம் ஒரு ரொம்ப வைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஒவ்வொருத்தரும் தனியாக வெளியில் தெரிகிற அளவுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போது நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க ஒலிம்பிக்ஸ் அந்த இண்டிவிஜுவல்னு வரும்போதுங்கிறது வேறு, அந்த ட்ரைனிங் ஒரு டீமாக வரும்போது அந்த கோச்சோட அப்ரோச் வந்து வேறு விதமாக இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா இப்போது ஒரு டீமில் எத்தனையோ பேர் இருப்பாங்க, அதில் 1-2 பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுறவங்களா இருப்பாங்க. இப்போ அவங்களோட வின்னிங் அண்ட் லூசிங் வந்து அந்த டீம் எஃபர்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதில் சில பேர் நான் நல்லா பண்ணேன், இவங்க நல்லா பண்ணாதனால நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்பிரிட் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கோச் ஒரு டீமை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இண்டிவிஜுவலை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா? அது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? இல்லை, இண்டிவிஜுவல் கேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் எடுத்துங்க, நீங்கள் வந்து ரெஸ்லிங், பாக்ஸிங் எடுத்துனா தட் இஸ் ஆல் இண்டிவிஜுவல் கேம். டேபிள் டென்னிஸ் எல்லாமே வந்து தே கேன் கான்சன்ட்ரேட் மேர். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கோச் தே கேன் டாக் டு தம் வெரி ஈஸிலி. ஸோ 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் சிங்கிள்ஸ் நீங்கள் ஆடும்போது எப்படின்னா அவங்ககிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நீங்கள் டீம் கேம் எடுத்து இப்போ கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, அந்த மாதிரி ஹாக்கி நீங்கள் எடுத்து நீங்கள் ஹாக்கி நீங்கள் ஒலிம்பிக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. ஸோ லாஸ்ட் 2 minutes 5 பெனால்ட்டி கார்னர் கிடச்சிது. தே ஜஸ்ட் வேஸ்ட் இட். ஸோ உட்காந்து பார்க்கும்போது நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்ச் வந்து கனடாவோட ஈஸியாக இருக்கும்ன்ற பேச்சு வந்து அது முன்னாடியே வந்துருச்சு. அடுத்த மேட்ச் நம்ம வின் பண்ண முடியும், பட் கனடாவோட தே ஜஸ்ட் லூசிங். அப்படின்னும் போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காலத்தில் நம்ம கொடிக்கட்டி பண்ணோம் ஹாக்கியில். ஸோ இந்த லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தே நாட் டூயிங் வெல். ஈவன் ஐ டாக் டு பாஸ்கரன், ஸோ ஃபார்மர் ஒலிம்பியன், ஸோ கோல்டு மெடலிஸ்ட். அவரும் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு தான் பேசினார் இந்த விஷயங்களை. பட் நீங்கள் எப்படி பண்ணணும்னா அந்த லாஸ்ட் அந்த வென் பிஃபோர் யூ ஸ்டார்ட் ஃபார் திஸ் ஒரு 6 மாதம் முன்னாடி நீங்கள் இதை ஆரம்பிச்சிடுவீங்க. நம்ம ஆல் த மைனர் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியும், ஃபாரின்லாம் என்ன சிஸ்டம் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஃபாரின் இருக்கிற ஆஸ்ட்ரோடோக் மாதிரி தான் இங்கேயும் வந்துருச்சு. ஸோ கவர்மெண்ட் இஸ் கிவன் லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் இன்வால்வ் பண்ணி நீங்கள் அந்த டெக்னிக் வைஸ் நீங்கள் பண்ணி இப்போ நீங்கள் வந்து ஃபாரின் கோச்சஸ் கேட்டாலும் அவங்க வந்து ஓகே பண்ணுறாங்க. ஏன்னா கோபிச்சந்த் உள்ளே வச்சுக்கிட்டே வந்து மினிஸ்டர் வந்து நாங்கள் வந்து ஃபாரின் கோச்சை கூப்பிடுவோம் அப்படின்னும் போது இட் இஸ் வெரி அப்செட். பட் எப்படி கோபிச்சந்த் மாதிரி ஒரு கோச் கிடைக்காது. பட் அவர் என்ன நினச்சி சொல்லியிருப்பாருன்னா கோல்டு மெடல் கிடைக்கிறதுக்கு ஒன்று இன்னொரு கோச் நல்லா இருக்குன்ற ஒரு சென்ஸ்லாம் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வந்து நமக்கு வெளியிலேருந்து ஆட்களே தேவையில்லை. இப்போ இந்தியா நீங்கள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனில் கும்ப்ளே போடுறது பெஸ்ட்டு. இது முன்னாடி வந்து கேரி கிருஷ்ணன் வாஸ் அக்செப்டட். அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒன்றும் பெரிய கோச் இல்லை, சச்சின் டெண்டுல்கர் ஒரு டீம் வந்து பெரிய டீம், ஸோ அதனால் எனிபடி கேன் கோச் அப்படின்ட்டாரு. இந்த சென்ஸ் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டீம் கேம்ஸ்க்கு வந்து கோச்சோட play is very very vital. And second thing is every individual has to do lot of workout. ஸோ உனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக செய்யணும். ஸோ அது மூலமாக நீங்கள் போனால் தான், அந்த சர்க்கிள் மூலமாக போனால் தான் யூ ஜஸ்ட் அச்சீவ் இட்.
பட் நீங்கள் ஃபாரின்ல ஃபுட்பால் எடுத்துங்க, என்ன நம்மளால் ஃபுட்பாலை சர்வே பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட 130 க்ரோஸ் இருக்குது, ஒரு ஃபுட்பால் டீம் நம்ம கொண்டு வர முடியல. அதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ சீரியஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எல்லா சென்டர்லையும் வந்து இந்த மாதிரி ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒலிம்பிக்ஸோட வாலிபால் உமன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 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 நாட்டில் அடவே முடியாது. ஏன்னா அவங்க அடிக்கிற ஸ்பைக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மென் மாதிரி இருக்குது. தே ஆர் ஆல் டெவலப். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ லாஸ்ட் டைம் வந்து இப்போ கவர்மெண்ட் சொல்லிருக்கிற பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க அடுத்த 2020 வந்து இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண தான் முடியும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம்ஸ் எடுத்துடணும் முன்னாடியே எடுத்துகிட்டு அவங்களுக்கு வேறு எதுவுமே கொடுக்காம எவ்ரிபடி செட்டில்டு அந்த டீமை வந்து கண்டினியூஸாக பண்ணால் தான். இப்போ ஜப்பானிஸ் இப்போ அடுத்த ஒலிம்பிக் ஜப்பான் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ப்ராக்டிஸ் பண்ண. சைனா இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் 6 மாதம் வரைக்கும் தான் என்ன பண்ணுவாங்க, டீமே கொடுக்குறதில்ல. நீ போறியா நான் போறியா பயத்திலேயே இருக்கும். இப்போ அது இந்தியாவில் வந்து கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான நிறையா இப்போ 2-3 மெடல் வந்ததுனால ஸோ எவ்ரிபடி இஸ் கோட் லாட் ஆஃப் அவேர்னஸஸ். ஸோ நம்மளால் பண்ண முடியல. டீம் கேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா டெக்னிக்கலி வி ஹேவ் டு ஒர்க் அவுட் ஃபார் திஸ். அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சார். ஒரு கிரிக்கெட் பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் கிரிக்கெட் அப்படிங்கிற கேம் எவ்வளோ தூரம் ஒரு பாப்புலரான ஒரு கேம், எல்லாராலையும் ரசிக்கப்படுற ஒரு விஷயம். அதுக்கான ட்ரைனிங் அப்படின்னு வரும்போது ஒருத்தர் ஒரு நல்ல பிளேயராக வரணும் அப்படிங்கும்போது ஃபேமிலி எவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருக்கணும், எவ்வளோ டைம் அவங்க டெடிகேட் பண்ணணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தானே ஃபீல் பண்ணணும். அதை ஒரு பேஷனாக பண்ணும்போது தான் அவங்களால எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ண முடியுது. அதில் கோச்சோட ரோல் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம தாண்டி வரும்போது இந்த ட்ரைனிங்கை வந்து பர்ஃபெக்ட் பண்ண வேண்டிய அவசியத்தில் நம்ம ஏன் இன்னைக்கு இருக்கும். இதெல்லாம் தாண்டி அகாடமிக் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய நெசசிட்டி எவ்வளோ தூரம் இருக்குது. அப்படி இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது இப்போ நடந்த ஒலிம்பிக்ஸ்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். 9th 10th எல்லாம் வரும்போது பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்களோட பயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு அந்த பிளேயர் அந்த பையனோட எதிர்காலம் ஸ்போர்ட்ஸ்னா அதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை எவ்வளோ தூரம் பண்ணணும் அப்படின்ற அவசியத்தில் இருக்கும். இப்படி நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு தேங்க்யூ. செய்தித்தாள்களில் நாம் படிக்க மறந்த பல புதிய கட்டுரைகள், கைபேசியில் நாம் பார்க்க மறந்த பல குறுந்தகவல்கள், இணையதளங்களில் நாம் பார்த்திராத பல அரிய குறிப்புகளை அழகு தமிழில் நமக்கு வழங்க வருகிறார் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாம் அன்றாடம் வழக்கில் பேசுகின்ற சொற்களில் பல சொற்கள் தமிழ் சொற்களாக இல்லை என்பது ஒரு வருத்தத்திற்கு உரிய செய்தி. எவையெல்லாம் நாம் பேசுகிற சொற்களிலே அயன்மொழி சொற்கள் என்பதை ஆராய்ந்து சில ஆண்டுகள் அந்த ஆராய்ச்சியை நடத்தி ஒரு பெரிய நூலை சொல்லாய்வு அறிஞர் அருளியார் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அந்த நூலை படிக்கிற போது வரிசையாக இத்தனை சொற்கள், வழக்கிலே இருக்கிற சொற்கள் தமிழ் இல்லையா என்கிற எண்ணம் நமக்கே கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது. ஒரு வேர்ச்சொல், ஒரு அடிச்சொல்லை எடுத்துக்கொண்டு அதனை ஒட்டி பல்வேறு பிறமொழி சொற்கள் தமிழுக்கு உள்ளே வந்திருக்கின்றன. அவை அனைத்தும் இன்றைக்கு தமிழைப் போலவே நம்மால் பேசப்படுகின்றன. அதுதான் அடிப்படையான செய்தி. அனைத்து சொற்களும் தமிழ் அல்ல என்று உணர்ந்து கூட இல்லாமல் தமிழ் என்று கருதியே நம்மில் பலரும் பேசி கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு பெரும் பட்டியலை அந்த புத்தகத்திலே இருந்து எடுக்கலாம். அடிப்படையாக ஒரு 2-3 வேர் சொற்களை வைத்துக்கொண்டு எத்தனை சொற்கள், பிறமொழி சொற்கள் வந்திருக்கின்றன என்று பார்த்தால் நமக்கு இவ்வளவு தூரமாக நாம் ஏமாந்திருக்கிறோம் என்று தோன்றுகிறது. வை என்று ஒரு வேர்ச்சொல், அணு என்று ஒரு வேர்ச்சொல், இப்படி சில சின்ன சின்ன சொற்களை எடுத்துக்கொண்டால் கூட இந்த வடமொழி சொற்களிலிருந்து வை என்பதற்கு திருமால் அல்லது பெரிய அல்லது சிறப்பு என்கிற பொருள் அந்த வடமொழியில் இருக்கிறது. அதில் இருந்துதான் வைணவம் வருகிறது. வைணவம் என்றால் மாலியம், திருமாலை பின்பற்றுகிற, திருமாலை வணங்குகிற அந்த மதத்திற்கு வைணவம் என்று பெயர். தமிழில் அதனை மாலியம் என்று சொல்லலாம். அதிலே இருந்துதான் வைகுண்டம் வருகிறது. நாம் பார்க்கிறோம், சில வேளைகளில் இறந்து போனால் கூட அவர் சிவ பதவி அடைந்து விட்டார், வைகுண்ட பதவி அடைந்து விட்டார் என்று அச்சிடுவதை நாம் பார்க்கிறோம். இறந்து போனதற்கு பிறகாவது பதவி வரட்டும் என்று கருதுகிறோமா என்ன என்று எனக்கு தெரியவில்லை. இந்த வைகுண்டம் என்றால் அது மாலின் உலகம், திருமாலின் உலகம் என்று பொருள். இப்படி வை என்கிற சொல்லை வைத்துக்கொண்டு எத்தனை சொற்கள், பிறமொழி சொற்கள் உள்ளே வந்திருக்கின்றன என்று பார்த்தால் வைதிகம் என்று ஒரு சொல் இருக்கிறது, வைராக்கியம்,
வைதேகி, வைரி, வைசூரி இத்தனை சொற்களும் இன்றைக்கு வழக்கிலே இருக்கவே செய்கின்றன. வைதேகி என்றால், வை என்றால் சிறப்பு என்று வைத்துக்கொண்டால், வைதேகி ஒரு எழில் உடலை கொண்டவள், அழகான உடலை கொண்டவள் என்றுதான் தேகம் என்பதிலே இருந்து தேகி என்கிற அந்த சொல் வருகிறது, வைதேகி. பிறகு வைபவம் என்கிற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். சிலர் வைபோகம் என்றும் சொல்லுகிறார்கள். வைபவம் என்றால் விழா, வைபோகம் என்றால் பெருவிழா. இப்படி பல சொற்களை சில நேரங்களில் வை என்பதற்கு கடைசியில் ரீ வருகிற போது அதற்கு எதிர்ப்பதமாக பொருள் வந்து சேரும். வைரி என்றால் அவன் நமக்கு எதிரி என்று பொருள். வைசூரி என்று பெரியம்மையை சொல்லுகிற பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. வைதிகம் என்கிற சொல்லும் அப்படித்தான் வருகிறது. அதை நாம் வைதீகம் என்று வழக்கிலே சொன்னாலும் வைதிகம்தான். வைதிகம் என்றால் அது மறை நெறி, உயர் நெறி என்கிற பொருளிலே தான் அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. அது ஐதீகம் என்று நாம் சொன்னாலும் அது வைதீகம் என்கிற அந்த வடமொழி சொல்தான் என்று அருளியார் அதனை எடுத்து காட்டுகிறார். இப்படி வை என்கிற ஒரே ஒரு அடிச்சொல்லை வைத்துக்கொண்டு இத்தனை சொற்கள் வருகின்றன. இதனை விட கூடுதலாக நாம் பார்த்தால் அணு என்கிற ஒரு அடிச்சொல்லை வைத்துக்கொண்டு தமிழில் எத்தனை சொற்கள் வந்திருக்கின்றன. அவை அனைத்தும் தமிழிலே அனுபவம் என்பதை நாம் பல நேரங்களில் தமிழ் சொல் என்று கருதித்தான் பயன்படுத்துகிறோம். அனுபவம் என்பது தமிழில்லை. அனுகூலம், அனுக்கிரகம், அனுபல்லவி இப்படி வரிசையாக 100 சொற்களை அடுக்குகிற அளவுக்கு நம்மிடத்தில் பிறமொழி சொற்கள் வந்து கலந்திருக்கின்றன. நாம் பார்க்கலாம். அனுகூலம், அனுக்கிரகம் என்றெல்லாம் இப்போதும் வழக்கிலே பலரும் சொல்லுகிறார்கள். அனுகூலம் செய்வது என்றால் ஒருவருக்கு நன்மை செய்வது என்று பொருள். அதே நேரத்தில் அனுக்கிரகம் செய்கிறார் என்றால் அவர் அருள்பாலிக்கிறார் என்று பொருள். நாம் இப்படி தமிழ் சொற்களையாவது அந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும். ஏதேனும் அவருக்கு அனுகூலம் செய்யுங்கள் என்று சொல்லாமல் ஏதேனும் அவருக்கு ஒரு நன்மையை செய்யுங்கள் என்று நாம் பேச்சில் சொல்லி பழக வேண்டும். இப்படி அனுபவம், அனுகூலம், அனுஷ்டானம் என்றால் அனுஷ்டானம் என்பது சடங்கு சாங்கியங்களை பின்பற்றுதல் என்று பொருள். அனுபவம் என்பது பட்டறிவு. அறிவு பல்வகைப்பட்டது. ஒன்று நம்முடைய மெய் அறிவு, சுய சிந்தனையிலே இருந்து வரும். சுய என்பதும் கூட தமிழில்லை. வாசுப்பா அவர்கள் ஒரு புத்தகத்தை தற்சிந்தனை என்கிற பெயரில் எழுதியிருக்கிறார். தன்னுடைய சிந்தனை என்பதுதான் சரியே தவிர சுய சிந்தனை அல்ல. எனவே தன்னுடைய மெய் அறிவிலிருந்து வரலாம், அல்லது நாம் படிக்கிற நூல் அறிவிலிருந்து வரலாம், நம்முடைய நுணுக்கமான நுண்ணறிவிலிருந்து வரலாம். எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு அறிவு என்பது அனுபவம் என்று சொல்லுகிற அந்த வடமொழி சொல்லுக்கான பட்டறிவிலிருந்து வரும் என்பதும் சரியானது. அதுபோலவே பாடல் என்று வந்தால் பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்கிற சொற்கள் இன்றைக்கும் மிக எளிதாக வழக்கிலே இருக்கின்றன. அனுபல்லவி என்பது வேறொன்றுமல்ல. பல்லவி என்பது எடுப்பு. ஒரு பாட்டுக்கு எது முதலில் தொடக்கமாக இருக்கிறதோ அதற்கு எடுப்பு என்று பெயர். அனுபல்லவி என்றால் உடன் எடுப்பு என்று சொல்ல வேண்டும். எனவே பல்லவி, அனுபல்லவி என்கிற சொற்கள் எல்லாம் வடமொழி சொற்கள்தான். இப்படி அணு என்கிற அந்த சொல்லை வைத்துக்கொண்டு இத்தனை வடமொழி சொற்கள் உள்ளே வந்திருக்கின்றன. இப்படி சமஸ்கிருத சொற்கள் மட்டும்தான் தமிழுக்குள்ளே வந்திருக்கின்றன என்று கூற முடியாது. வேறு வேறு சொற்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. நாம் பொதுவாக இந்த வருவாய் அலுவலகங்கள், பதிவு அலுவலகங்களுக்கு போனால் அங்கே பேசப்படுகிற பல சொற்கள் உருது, அரபு மொழியிலே இருந்து வந்தவை. குறிப்பாக ஒரு சொல்லை நாம் பார்க்கலாம். பட்டா என்று ஒரு சொல். அது உருது சொல். பட்டா போடுவது என்பதும் எங்களுக்கு பட்டா வழங்குங்கள் என்பதும் இன்றைக்கும் நாம் பயன்படுத்துகிற சொற்கள்தான். பட்டா என்றால் உருதில் உரிமை பட்டயம் என்று பொருள். பிறகு அதே உருது மொழியிலிருந்து இன்னொரு சொல் நமக்கு வந்திருக்கிறது. அதற்கு பட்டாசு என்ற பெயர். அதாவது வெடி என்பதைத்தான் நாம் பட்டாசு என்கிறோம். பிறகு நாம் தின்கிற ஒரு கடலைக்கு பட்டாணி என்று பெயர். அந்த பட்டாணி என்பது மராத்தியிலே இருந்து வந்த சொல். பட்டாணி என்றால் உருள் கடலை என்று அதற்கு பொருள். இப்படி பட்டவர்த்தனம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். தமிழும் அப்படிப்பட்ட ஒரு உருது, மராத்தி சொற்கள், சமஸ்கிருத சொற்களும் சேர்ந்தும் அப்படி சில சொற்கள் வந்திருக்கின்றன. பட்ட மகிஷி, பட்டதாரி,
நாம் வேலையில்லா பட்டதாரி என்று சொல்லுகிறோமே, பட்டதாரி என்றால் பட்டம் என்பது தமிழ்தான், பட்டதாரி என்றால் பட்டத்தை பெற்றவன் என்று பொருள், பட்டத்தை தாங்கி நிற்கிறவன். பட்ட மகிஷி, மகிஷி என்றால் அரசி, பட்டம் தமிழ், மகிஷி என்பது வேற்றுமொழி சொல். பட்ட மகிஷி என்றால் அவள் பட்டத்து அரசி என்பதாகும். பட்டவர்த்தனம் என்றால் வெளிப்படையாக என்று பொருள். எனவே எதையும் பட்டவர்த்தனமாக பேசுங்கள் என்று சொல்லாமல் எதையும் இனிமேல் நீங்கள் வெளிப்படையாக பேசுங்கள் என்று நாம் சொல்லி பழக வேண்டும். எவையெல்லாம் தமிழ் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாகற்காய் தமிழா என்று ஒரு நண்பர் கேட்டார். தமிழ்தான். பாகு அல்லாத காய் பாகற்காய். பாகு என்றால் இனிப்பு, இனிப்பு அல்லாத காய் என்றால் அது கசப்பான காய் என்று பொருள். எது தமிழ், எது தமிழ் இல்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பிற மொழிகளின் மீது ஏற்படுகிற வெறுப்பின் காரணமாக இல்லை. இது இயல்பாக ஒரு மொழியை புரிந்து தாய்மொழியில் பேச எழுத நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் எந்த சொற்களெல்லாம் தமிழ் சொற்கள் இல்லை என்பதை அறிந்து கொள்வதற்கு அருளியாரின் அந்த பெரிய நூல் நமக்கு பேருதவியாக இருக்கிறது. இன்றைய சந்தையில் வந்திருக்கும் பல புதிய தொழில்நுட்பங்களை பற்றியும் அதற்கான பயன்பாடுகளை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். தொலைக்காட்சி நேயர்களுக்கு, கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இன்றைய பகுதியில் நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000, அதாவது இந்தியாவிலே தைபர்லா என்று சொல்லப்படுகின்ற இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 உலக நாடுகளில் இந்தியா 12வது நாடாக இந்த சட்டத்தை இயற்றிருக்கு. அப்படின்னா இன்னும் நிறைய நாடுகள் இந்த சட்டத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. அந்த வகையில் இந்தியா ஒரு முன்னேற்ற பாதையில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த சட்டம் ஐநா சபையினுடைய மாடல் லாவை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டது. டிசம்பர் 1999 பாராளுமன்றத்தில் இந்த மசோதா ஆக்கப்பட்டது. 2000 அது சட்டமாக ஆக்டாக இயற்றப்பட்டது. அக்டோபர் 17 2000 இந்த சட்டம் இந்தியா முழுவதும் அமலாக்கப்பட்டது. 94 பிரிவுகளும் 13 அத்தியாயங்களும் கொண்ட இந்த சைபர் லா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அப்படிங்கிறது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. இந்த சட்டம் இயற்றப்படுவதன் காரணமாக இதனோடு சம்பந்தப்பட்ட சில சட்டங்களும் திருத்தப்பட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. அப்படி பார்க்குறப்ப இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டம் 1860, அதில் சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இந்தியன் தண்டனை சட்டம், அதே போலவே இந்திய சாட்சி சட்டம், அதாவது எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இந்த சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. பேங்கர்ஸ் புக் எவிடன்ஸ் ஆக்ட் 1881 மாற்றங்கள் சில கொண்டு வரப்பட்டது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 மாற்றங்கள் சில கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 வந்ததன் விளைவாக இந்த 4 வகையான சட்டங்களிலும் ஓரளவுக்கு சில முக்கிய சரத்துக்களை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சட்டம் இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த குற்றங்கள் இந்தியாவை விட்டு வெளிநாட்டில் நடந்திருந்தால் இந்த சட்டம் அதை கவனிக்காது. அதோட ஒரு 4 வகையில் இந்த சட்டத்தை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 கீழே வரக்கூடிய நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இது பொருந்தாது. அப்புறம் பவர் ஆஃப் அட்டார்னி ஆக்ட், அது கீழ் வரக்கூடிய பவர் பத்திரங்களுக்கு இது பொருந்தாது. அப்புறம் இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் வரக்கூடிய அறக்கட்டளைகள் இதன் கீழ் பொருந்தாது. கடைசியாக இந்தியன் சக்சஷன் ஆக்ட் கீழே வரக்கூடிய உயில், ஆக உயில், பவர் பத்திரம், அறக்கட்டளை, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த 4 வகையான சட்டங்கள் கீழே வரக்கூடியவைகளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 பொருந்தாது. இந்த சட்டம் என்ன சொல்லுது, எதெல்லாம் குற்றம் அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிறத நம்ம நேயர்கள் அறிந்துக்கணும். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில்
இந்த சட்டத்தின் கீழே நம்ம மேலே குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டால் அந்த குற்றம் நம்ம செய்யலைன்னு நிரூபிக்க வேண்டியது நமது கடமை. அதனால் நமது தொலைக்காட்சி நேயர்கள் இந்த சட்டத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சட்டத்தின்படி எதெல்லாம் குற்றமாக கருதப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 43 கீழே ஒருத்தர் ஒரு கணினியோ சம்பந்தப்பட்ட நெட்வொர்க்கையோ டேட்டாவையோ அதனுடைய உரிமையாளருடைய சம்மதம் இல்லாமல் அணுகினால், அப்புறம் பதிவிறக்கம் செய்தால், டவுன்லோட் செய்தால், அல்லது வைரஸை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட உபகரணங்களிலே செலுத்தினால், அல்லது இது சம்பந்தப்பட்ட தகவல்களை அழித்தாலோ மாற்றினாலோ மறைத்தாலோ இந்த செக்ஷன் 43 படி குற்றமாக கருதப்படும். 1 கோடி ரூபா வரைக்கும் அபராதம் விதிக்கப்படலாம். செக்ஷன் 43A என்ன சொல்லுதுன்னா, நிறுவனங்கள் உதாரணமாக வங்கியில் கணக்கு வச்சுருக்கோம் வச்சுங்களேன், அந்த வங்கி நம்முடைய கணக்குகளை விவரங்களை பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கணும். ஆக அந்த நிறுவனங்கள் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட டேட்டாக்களை வச்சுருக்கிறாங்களோ அவங்க பத்திரமாக வச்சிருக்கல அப்படின்னா, பாதுகாக்காக வைத்துக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு 5 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். பிரிவு 44 கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தனிநபரோ அல்லது நிர்வாகமோ ஒரு ஆர்கனைசேஷனோ இந்த சட்டத்தின்படி சில தகவல்களை கேட்குறப்ப கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனா ஒவ்வொரு நிகழ்வுக்கும் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் தண்டனை கிடைக்கும். அப்புறம் செக்ஷன் 65 கீழ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டேட்டாவை அழித்தாலோ மறைத்தாலோ மாற்றினாலோ 3 வருடம் வரைக்கும் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருடப்பட்ட பொருள்களை வாங்கினாலும் தண்டனை 3 வருடம். அப்புறம் இந்த நிகழ்வுகளை ஒரு நம்முடைய சிஸ்டத்தை யாரும் அணுக முடியாமல் நம்ம தடை செஞ்சோம்னா, அதாவது உள்ள ஆக்சஸ் பண்ண முடியாமல் நம்ம செஞ்சோம்னாலும் 3 வருடங்கள் வரைக்கும் செய்யப்படும். இந்த நிகழ்வுகள்லாம் 65A, 65B, 65C, 65E வரைக்கும் சொல்லப்படுது. ஒருவருடைய தனி உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் நீங்கள் செஞ்சாலும் சரி, அது இந்த சட்டத்தின் கீழே தண்டனைக்குரியதாக கருதப்படுகிறது. நாட்டினுடைய இறையாண்மையை சோதிக்கின்ற வகையில் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா, செக்ஷன் 66 கீழே ஆயுள் தண்டனை வரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 67A, 67B 2 சட்டங்களும் இன்னும் சற்று கடுமையான சட்டங்கள். பாலியல் சம்பந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா, முதல் தர பண்ணிங்கன்னா 5 வருடமும் 10 லட்சம் அபராதமும், 5 வருட சிறையும் 10 லட்சம் அபராதமும், அதற்கு பின் ஏதாவது திரும்ப அதே மாதிரி செய்தீங்கன்னா 10 வருட தண்டனையும் 10 லட்சமும் தண்டனை அபராதமும் விதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொர்னோகிராஃபின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளை சம்பந்தப்படுத்திய ஆபாச தகவல்களை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா, அப்பையும் 5 வருடம் முதல் முறையும் 10 லட்சம் அபராதமும், 2ஆம் முறை 10 வருடமும் 10 லட்சமும் தண்டனை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த தண்டனைகளில் பிரிவுகள் 65, 66, 67, 68, 70 இந்த பிரிவுகளுக்கெல்லாம் பெயில் கிடையாது. நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சீரியஸானது. சரி, இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம மாட்டிட்டால் என்ன செய்யணும்னா, அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர் ஒருத்தர்னு இருப்பார். அவருக்கு நம்முடைய பிரச்சனைகளை சொல்லணும். விசாரணையின் பேரில் நம்ம தப்பு செய்யிருக்கோமா இல்லையா, நம்முடைய பொருள்கள் காப்பாற்றப்படுமா, நம்முடைய டேட்டாக்கள் மீட்கப்படுமா அப்படின்னு தெரிய வரும். ஆக இது போன்ற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டின் கீழ் வருகின்ற குற்றங்கள் யாவை, இந்த குற்றங்களை செஞ்சால் என்னென்ன தண்டனைங்கிறத பார்த்தோம். நம்முடைய தொலைக்காட்சி நேயர்கள் இதனை மனதிலே கொண்டு இது போன்ற குற்றங்களிலே ஈடுபடுவாமலும் ஈடுபடுபவர்களை சரியான நேரத்திலே காட்டியும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது அவசியம்.
நம் வாழும் சூழல் நாளுக்கு நாள் மாசுபடைந்து கொண்டே வருகின்றது. எனவே நம் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு அழகாக பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சி நிறைப்பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய வளங்களுடைய சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் என்று இன்றைக்கு பல திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டு வருகிறது. அதிலும் சிறப்பாக இன்றைக்கு மரங்கள் அதிகமாக நட வேண்டியதனுடைய சூழ்நிலை, அது ஏன் அதை உருவாக்க வேண்டும் என்ற தேவைகளை இன்றைக்கு அனைவருமே புரிந்திருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு வரவேற்கத்தகுந்த முறையில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கும் பல முக்கியமான கருத்தரங்கள் நடத்துகிற பொழுதும் அல்லது திருமணங்கள் நடத்துகிற சூழ்நிலையில் கூட செடிகளை பரிசாக கொடுக்கின்ற அந்த உன்னதமான சூழல் இன்றைக்கி உருவாகியிருப்பதை நினைத்து பார்க்கிற பொழுது அது மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு உலகம் முழுவதுமே செய்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான பணி என்று கேட்டால் த ஃபாரஸ்ட் ரெஸ்டரேஷன் என்று சொல்கிறார்கள். அதாவது வனங்களை புதுப்பிக்கின்ற ஒரு முறை. ஏனென்றால் ஈவன் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கூட 33 விழுக்காடாக இருந்த நம்முடைய வன சதவிகிதம் எப்பொழுது 12 விழுக்காடாக குறைந்ததோ அதனுடைய விளைவுகள் என்ன என்று இன்று வரை சொல்லி மீளாது. ஏனென்றால் அத்தகைய சூழ்நிலையில் நம்முடைய நாடு ஒரு பெரிய பஞ்சத்தை, பட்டினியை எதிர்கொண்டு இப்பொழுதுதான் மீண்டு எழுந்து வந்திருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய வனங்களுடைய சதவிகிதத்தை குறைத்ததனுடைய விளைவாக ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இத்தகைய மாற்றங்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் நம்முடைய நாடு பஞ்சத்தையும் பசியையும் எதிர்கொண்டு மீண்டு எழுந்திருப்பதற்கே காரணம் அந்த 12 விழுக்காடாக இருந்த நம்முடைய வனங்களை இன்று கிட்டத்தட்ட 25 விழுக்காடுக்கு மேலாக நம்ம உயர்த்திருக்கிறோம் என்று சொன்னால் அது எந்த அடிப்படையில் என்றால் இந்த ஃபாரஸ்ட் ரெஸ்டரேஷன் என்று சொல்லப்படுகிற நம்முடைய வனங்களை புதுப்பிக்கின்ற அந்த சூழ்நிலையை நாம் செய்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு ஒரு அளவிற்கு நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்றதை நாம் தெளிவாக சொல்லலாம். இதை ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால் இன்றைக்கு உலகம் முழுவதும் விவாதித்து கொண்டிருக்கிற இந்த செய்தி நாம் ஒரு சில செய்திகளை நாம் தெளிவாக மனதில் இருத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு காலத்தில் நம்முடைய நாட்டில் 1,00,000 யானைகள் இருந்தது நம்முடைய வனங்களில் என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கு மிகவும் குறைந்து ஓரளவிற்கு 27,000 யானைகள் இருக்கிறது என்ற கணக்கு நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த அளவிற்கு குறைந்ததனுடைய காரணமாக, ஏனால் இது நாம் தெளிவாக கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு விலங்கு, ஆனால் அதே குறைந்து 1,00,000 இருந்தது 27,000 இருந்து கொண்டு இப்பொழுது வனங்களுடைய சதவீதம் அதிகரிக்க அதனுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் அதற்கிடையில் அவை எதிர்கொள்கிற சவால்களை நினைத்து பார்க்கும்போது நமக்கே வருத்தமாக இருக்கிறது. அதே போன்று புலிகள். ஏனென்றால் ஒவ்வொரு விலங்கும் சுற்றுச்சூழலோடு இணைந்திருப்பதோடு இல்லாமல் அந்த சுற்றுச்சூழலினுடைய தன்மையை நிலைநிறுத்துவதற்கு அது உதவியாக இருக்கிறது என்பதுதான் இதில் முக்கியம். புலிகளினுடைய எண்ணிக்கையும் அதே மாதிரி எந்த அளவிற்கு இருந்து குறைந்து இப்பொழுது மீண்டும் உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது நம் கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு பல பல்லுயிர்கள், பல உயிர்கள், தாவரங்கள்
கிட்டத்தட்ட 50 விழுக்காடுக்கு மேல் அழிந்து விட்டது என்று சொல்கிறதை வைத்து பார்க்கிற பொழுது இதை மீட்டெடுக்கிற முயற்சியில் பணியை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் அந்த மீட்டெடுக்கிற அந்த முறை, ஃபாரஸ்ட் ரெஸ்டரேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த வனங்களை மீட்டெடுக்கிற புதுப்பிக்கின்ற அந்த முறை, நம்முடைய சுற்றுச்சூழலை நாம் புதுப்பித்து அதை வருகிற தலைமுறைக்கு கொடுக்கிறோம், தயாராக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு பல இடங்களில் இதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு ஒவ்வொரு சுற்றுச்சூழல் இடத்திலும் அதனுடைய அங்கமாக இருக்கிற அது எத்தகைய ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட இந்த வனங்களுடைய சிறந்த பாதிப்பு இருக்கிற பொழுது, நான் பாதிப்பு என்று சொல்வது ஒரு மிகவும் பயனுள்ள பாதிப்பாக நான் சொல்கிறேன், அது இருக்கிற பொழுது அந்த இடத்தினுடைய வளம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதனால்தான் எந்த இடத்தில் வனங்களுடைய தன்மை சிறப்பாக இருக்கிறதோ அப்பொழுது அதனுடைய மண்ணினுடைய தன்மை, அங்கே இருக்கிற காற்றினுடைய தன்மை, நீரினுடைய தன்மை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டால் அதை அடிப்படையாக வைத்து மக்களுடைய வாழ்க்கை முறையும் மிகவும் உன்னதமாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய வனங்களை பாதுகாக்கிற முறை, அது எத்தனை முறை சொன்னால் கூட நாம் அதை கட்டாயம் பாதுகாத்துவதோடு இல்லாமல் அதை புதுப்பிக்கின்ற பணியை நாம் செய்தாக வேண்டும் என்பது இன்றைக்கு வெளிப்படையாக, தெளிவாக, உறுதியாக இன்றைக்கி நமக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு நம்முடைய பல்லுயிர்கள் அனைத்துமே நம்முடைய வனங்களுடைய சதவீதத்தை அடிப்படையாக வைத்து தான். இந்தியாவை போன்ற நாடுகள் கிட்டத்தட்ட இந்தியாவை 12வது மெகா பயோடைவர்சிட்டி நாடு என்று சொல்கிறார்கள். அதாவது உலகத்தில் இருக்கிற உயிரினங்களை உள்ளடக்கிய வகையில் நம்முடைய நாடு 12வது இடத்தை பெற்றிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது நம்முடைய நாடு எத்தகைய வளத்தை பெற்றிருக்கிறது என்பது நமக்கு பெருமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அத்தகைய சூழ்நிலையை நாம் நிலைநிறுத்தி கொள்வதற்கு நம்முடைய வனங்களுடைய எண்ணிக்கை, வனங்களுடைய சதவீதம் அதிகரித்து கொண்டே போக வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய திட்டமாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களிலுமே இத்தகைய பணியை எதிர்கொள்கிற பொழுது நிச்சயமாக இத்தகைய பணியில் வெற்றி கொள்ளலாம். ஆனால் இது இயற்கையாக ஒரு நிகழ்வுகிற ஒரு சூழ்நிலையில் சில நாடுகளில் செயற்கையாகவே செய்திருக்கிறார்கள். பொதுவாக இஸ்ரேல் போன்ற நாடுகள் அது பாலைவனமாக இருப்பது என்பது அனைவருக்குமே தெரிந்தது. ஆனால் அத்தகைய பாலைவனத்தை நந்தவனமாக உருவாக்குகிற ஒரு செயற்கை முறையில் உருவாக்குகிற திட்டத்தை அவர்கள் செய்ததனுடைய காரணமாக பல பயன்களை அவர் பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே எத்தகைய பொருளும் விளையாது என்ற ஒரு சூழ்நிலையில் அனைத்து பொருள்களுமே விளையும் என்று ஒரு பெரிய புரட்சியை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, விளையாத ஒரு இடத்தில் அவர்களால் விளைவிக்க முடிகிறது என்று சொன்னால், நம்முடைய நாட்டில் அனைத்துமே விளையக்கூடிய நம்முடைய மண்ணுடைய தன்மை, நம்முடைய சுற்றுச்சூழல் தன்மை எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கின்ற காலகட்டத்தில் வளர்ச்சி என்ற போர்வையில் நாம் சில நேரங்களில் செய்கிற தவறுகள் பெரிய பாதிப்புக்கு நம்மளை இழுத்து செல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது, நிச்சயமாக இந்த வனங்களுடைய சதவீதத்தை அதிகரிக்கக்கூடிய திட்டத்தில் அனைவருமே செயல்பட வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு அனைத்து பாடத்திட்டங்களிலுமே இந்த வனங்களுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கி அதிகமாக சொல்லப்படுகிறதோடு இல்லாமல் பல ஆராய்ச்சிகளும் நடைபெற்று கொண்டு வருகிறது. இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், சில நேரங்களில் நம்ம இயற்கையிலிருந்து எடுத்துக்கொள்கிற சில பொருள்களை எப்பொழுது திருப்பி தர முடியும் என்பதை இன்றைக்கே நிர்ணயித்து அதற்கேற்ற வளர்ச்சி திட்டங்கள் தீட்டப்பட்டு
இன்றைக்கி அவை சமநிலைக்கு கொண்டாட ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிற பொழுது, இதில் அனைவருடைய ஈடுபாடும் இருக்கிற பொழுது நிச்சயமாக இந்தியா எப்பொழுதுமே சுற்றுச்சூழலால் மிகவும் ஒரு நிலைக்கு வந்து கொண்டிருக்கிற அதே காலகட்டத்தில் அவற்றை பாதுகாக்கிற இந்த ஒரு சூழ்நிலையும், சிறப்பாக நம்முடைய வனங்களை பாதுகாக்கிற அதோடு இல்லாமல் அவற்றை புதுப்பிக்கிற அந்த பணியில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வனங்களுடைய சதவீதத்தினால் நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வனங்களுடைய எண்ணிக்கையை, சதவீதத்தை அதிகரிப்பதற்கு நம்மால் முடிந்ததை செய்வோம்.